ஏக்கா பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், போகும்போது குப்பையில போட்டு போயிடு. குப்பையிலையா? எவடிவா நல்லா தான் இருக்குது புடவையெல்லாம், இதை போய் குப்பையில போட சொல்ற? ஏக்கா இது எங்க ஆயாவோட புடவைக்கா, அதுவே போய் சேர்ந்துச்சு, அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன். ஆயாவோட புடவையா? நல்லா தாண்டிக்குது புடவெல்லாம், இதை போய் குப்பையில போட சொல்றியடி? ஏக்கா நல்லா இருந்தா நீயே கட்டிக்கியா? நான் கட்டிக்கிட்டா? ஆஹா, எனக்குலாம் செட் ஆகாதுமா. யாருன்னா குத்துடலாமா? பழைய புடவை யாருக்கா வாங்குவாங்க, அதான் குப்பையில போடுன்றேன். இருடி, யாருன்னா மாட்டுவாங்க, வித்துல நமக்கு காசு கிடைக்கும். நான் கஞ்சா இங்க என்ன பண்ணீங்கிற? தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன். இதான் உங்க தங்கச்சா? என்னம்மா கண்ணா, எப்படி இருக்கிற? நல்லாதாங்கிற. உன் பேர் தான் பங்கஜமா? ஆமாம்மா, நான் தான் பங்கஜம். நான் கஜா உன் தங்கச்சிக்கு நான் இவ்வளவு பெருசா விரியுது வாயா. இது பாருக்கா, வந்தியா அக்கா கிட்ட பேசுனியா? போயினே என் பேச்சுக்கெல்லாம் வந்து அவள் தான் நீ. ஏமா நான் உன் பேச்சுக்கு வரல. கஜா வரியா? வாணி ராணி வீட்டுக்கு போலாம். அக்காக்கா போலாங்கா. இருடி, நம்ம முதல்ல போக கூடாது. ஏக்கா பங்கச்சக்கா, இந்த புடவை வாணி ராணி கிட்ட வித்துலாமா? போடுவியா? இதை காட்டு, எப்படி இது பார்க்கலாம். நல்லதான் இருந்தது. வாணி ராணி வாங்கி கொள்ளுங்கம்மா, எடுத்து போலாம். ஏக்கா பங்கச்சக்கா, சாதாரணமா சொன்னாலாம் வாங்க மாட்டாளுங்க, பில்டப் பண்ணி சொன்னாதான் வாங்குவாளுங்க. பில்டப் பண்ணணுமா? அப்ப இது பழைய பொடியா புது பொடியா? குப்பையில போறது குட்டை. புது புடவைதான்க்கா. புது பொடியா? பார்த்தா தெரியலையாம்மா? பார்த்தா தெரியாது, பார்க்க தான் தெரியும். இந்தா இந்த புடவையா, இந்த புடவையா சரி, அவங்க கிட்ட வித்துரு. எவ்வளவு ரேட்டு? ஏக்கா இதெல்லாம் ஒத்தி புடவைக்கா, நான் 1000 ரூபாய் ஒரு புடவை வாங்கினேக்கா, ஒரு 500 ரூபாய் நான் கொடுத்துறேன்க்கா. சரி, ஒரு புடவை 500 ரூபாவா? வித்து கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? எனக்கு வேற 1500 கூட, நீ எக்ஸ்ட்ரா போட்டு வித்துக்கோ. அப்படியா? இப்ப என்ன பில்டப் பண்ணி எவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறதுன்னு பாரு. ஏக்கா நாங்கதான் கொடுத்தோன்னு சொல்லாத, கடையில இருந்து வாங்கினேன்னு சொல்லு. நீ கம்மனு கடை, இந்த புடவை எப்படி வித்துட்டு வரேன்னு பாத்துக்கோ. அக்கா பழைய புடவை 1500 ரூபாய்க்கு வித்துட்டேக்கா. எல்லாம் நம்ம திறமைதான். நல்ல வேலை கட்டப்பை கொடுக்கல, கட்டப்பை தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் எடுத்துக்கிறேன். அதையும் குப்பையில தாங்க போடலாம் நினைச்சேன், பரவாயில்ல நீ எடுத்துக்கோ. அவன் அவனும் கட்டப்பை கிடைக்கலங்கிறானுங்க, நீங்க இது போய் குப்பையில போறேன்ற, நான் எடுத்துன்னு போறேன். அக்கா ஏக்கா எங்க விட்டு போற? நான் வரேன் இரு. தெரியுமே, நான் எங்க காசு ஆட்டை போட்டு போறேன்னு பின்னாடியே வர பத்தியா. சரி வா போலாம். ஏ வாணியா, உன் சைஸ் மட்டும் புடவை எப்படி கரெக்டா கிடைக்குது? 2 புடவை ஜாயின் பண்ணிடுவா. 2 புடவை ஜாயின் பண்ணிவியா? சரி, இந்த புடவை எப்ப எடுத்த? ஆன்லைன்ல புக் பண்ண, எப்படி இருக்குது பாரு, நல்லாவே இல்ல. ஆன்லைன்ல எங்க நல்லா இருக்குது, பாக்கிறதுக்கு பல பல்லுக்கு நம்பி வாங்கிடுறேன், ஆனா வந்தா நல்லாவே இல்ல. அது உண்மை தானே ராணி. ஆன்லைன்ல நல்லா பல பல்லுன்னு ஒரு பொண்ணு கட்டி நிக்குது, அதை பார்த்துட்டு நம்ம வாங்கி ஏமாந்துடுறோம். வாங்கி பார்த்தாக்கா கலர் இருக்க மாட்டேங்குது, ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. நீ சொல்றது கரெக்ட் தாண்டி, ஆனா நல்லாவே இல்ல. ஆன்லைன்ல அதெல்லாம் புக் பண்ணி வாங்குதுங்க. ஆமாண்டி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீட்டுல இருந்து கொடுத்துறானுங்களே, அதுதாண்டி ஏமாறுதுங்க. இதுங்கெல்லாம் எப்பதான் திருந்த போதுங்களே தெரியல. அவங்களாம் திருத்துக்கு நம்ம ஆள் கிடையாது, நம்மளா ஆன்லைன்ல புக் பண்ணோம்னா நம்ம கடையில போய் வாங்கிக்கலாம். உண்மைதாண்டி, இந்த வெயில் வந்த மாதிரி 2 புடவை எடுக்கணும்டி. ஏய் வாணி ராணி, புடவை வேணும் மாதிரியே? புடவையா? புடவை தாண்டி, புதுசா புடவை பிசினஸ் பண்றேன், வாங்கிக்கிறீங்களா? இதே புடவை பிசினஸ், அது எப்படி பண்ற? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதாம்மா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியா? புரியல நீ சொல்றது. இல்லம்மா, 5 நாளைக்கு முன்னாடி. அது 5 நிமிஷம்னு சொல்லிட்டுமா. 5 நாளா பண்றியா? சரி, ஒரு புடவை விலை எவ்வளோ? ஏம்மா, நான் அதிகமா வாங்கி கம்மியா விக்கிறேம்மா. அதிகமா வாங்கி கம்மியா வைக்கிறியா? யாருக்கிட்ட காது குத்த பாக்குற? ஏம்மா, நான் பொது சேவையில இறங்கிட்டுமா, இப்ப லாபத்தை பார்க்க முடியாதுமா. அப்ப ஓசில கொடுக்குறியா? ஓசியில கொடுக்கணும்டாமா ஆசை, ஆனா கடைக்காரன் ஒத்துக்க மாட்டானே. அப்ப எவ்வளவு இந்த புடவை சொல்லி தொலையா? ஏம்மா, ஒரு புடவை 1000 ரூபாய்க்கு வாங்கி வந்தம்மா. நீ 3 புடவை எடுத்துன்னு 2500 ரூபாய் கொடுத்துருமா. என்னக்கா, ஒரு புடவை 1000, 3 புடவை 3000 தானே வருது, நீ 2500 சொல்ற? அதம்மா நான் வாங்கி நஷ்டத்துக்கு விக்கிறேம்மா. அக்கா என்ன குறைக்கிறது ஆளா இருக்கிற? 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2000 விற்க வேண்டியதானே? ஏம்மா எல்லாம் சொன்னாங்கம்மா, எனக்கு அந்த பழக்கம் இல்லம்மா. அதுவே 3 புடவை 2500 கொடுக்குறேன், இன்னும் வரையே கொடுக்குற. ஏய், நம்ம நியாயமா இருக்கணும்டி, அதெல்லாம் சொன்னேன். சரி, இது கால் வலிக்கு நான் உட்காந்துக்கிறேன். அடி குந்தானி, உனக்கு தானே போய்க்க தெரியல.
அம்மா சீக்கிரம் காசு கொடுங்கம்மா. நான் கடை வாங்கி 500 ரூபாய் போட்டு இந்த கடைக்காரங்க கட்டி வந்துடுறேன். இந்த காலத்துல இவ்வளவு நல்ல மனுஷா. ராணி இத போய் தப்பா நினைச்சடி, காசை குடுறிய. நான் காசு கொடுக்குறேன்டி. 3 புடவை இருக்குது. உனக்கு எத்தனை புடவை, எனக்கு எத்தனை புடவை? ராணி நான் தான் சொன்னேன்ல, எனக்கு 2 புடவை ஜாயின் பண்ணாதான் கட்ட முடியும். அப்ப 2 புடவை உனக்கா? அப்ப நான் எவ்வளவு காசு தரணும்? நீ 1000 ரூபாய் குடுறிய, நான் 1000 ரூபாய் கொடுத்துக்கிறேன். 1000 ரூபாவா? இந்தா நீயே குடுத்துரு. இந்த 2500 புடவை கொடு. இந்தம்மா. ஏக்கா இந்த புடவை எல்லாம் எங்க பார்த்த மாதிரி இருக்குதுக்கா? ஏம்மா அந்த புடவை ஃபேமஸான புடவைமா. ஃபேமஸான புடவையா? இல்லையா, இந்த புடவை யாரும் கட்டி பாத்துருக்கேன். நயன்தாரா கட்டி பாத்துருப்ப. நயன்தாரா இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டுச்சு. ஐ ஜாலிடி. சரிம்மா சண்டை போடாது பிரிச்சுக்குங்க, நான் போய் வரேன். எனக்கு இந்த கலர் குறி. அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த கலர் தேவை இல்ல. எனக்கு அதான் வேணும், நீ வேற எடுத்துக்கோ. எனக்கு இதான் வேணும். நல்ல வேலை நீயே எடுத்துட்டு வந்துட்டு. நீ கேட்ட மாரி 1500 ரூபாய் இருந்தா எனக்கு 1000 ரூபாய் லாபம். ஏக்கா எனக்கு காசு கொடு. இது என் திறமையால சம்பாதிச்ச காசு. நான் வரட்டுமா? இருக்க போவாத, நம்ம போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். வாடி. எனக்கு இந்த கலர் வேணா வேற கலர் குறி. எனக்கு இந்த கலரும் வேணும்டி, வேணா நீ இதை எடுத்துக்கோ. எனக்கு அது பிடிக்கலடி, எனக்கு இதாண்டி வேணும். எனக்கு இது ரெண்டும் வேணும். எனக்கு அது வேணும். அதெல்லாம் முடியாது. சண்டை போட்டுக்காதீங்கடி, அதனால பிரிச்சு எடுத்துங்க. ஆடி அம்மா என்ன விஷயம்? என்ன பங்கஜக்கா இப்பதான் போனா அதுக்குள்ள பின்னே வர? கஜானமா கூட்டணும் வந்தா கஜானம் போட்டணுமா? இல்லக்கா இல்லக்கா. முன்னாடி என்ன விஷயம்? முன்னாடி புது புடவை எல்லாம் வாங்கிக்கிறீங்க, காட்டுக்குள்ள பாக்கலாம். ஏன் பக்கத்துல புடவை விக்குது, அதுக்கிட்ட வாங்கிக்க. நாங்க வாங்குறதா காட்டுமா என்ன? என்கிட்ட காலி ஆயிடுச்சுமா புடவை. அதான் புடவை எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு வந்துக்கிறேன். கஜா புடவை நல்லாதான் இருக்குது. வாடி உள்ள போலாம். ஏக்கா இந்த மாதிரி புடவை வேணா சொல்லுக்கா, நான் எடுத்துன்னு வந்து தரேன். எந்த கடைன்னு சொல்லு, நாங்களே போய் எடுத்துக்கிறோம். எங்க ஆயா பொட்டியில இருந்து எடுத்துன்னு வந்து தரேன். ஆயா புடவை கட்டுற மாதிரி இருக்கிறேன் நானே. ஆமா அதனால தான் கேட்டேன். எனக்குலாம் செட் ஆகாது ஆயா படம். வாடி நீ வாங்கிக்கிட்டி. நான் யூத்துமா நானு, என்ன போய் ஆயா புடவை கட்ட சொல்றீங்க? பழைய எஸ்டி பூத்து மாதிரி வாய் வச்சுன்னு யூத்தா. குள்ள கத்திரிக்கா உன் பேச்சுக்கு நான் வந்தனா? கஜா ஒழுங்கா அவளை கூட்டிட்டு போயிட்டு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு தெரியாம பேசுறீ. உனக்கு அது மாதிரி நிறைய புடவை வேணா சொல்றீ, அவளே தருவா. அவன் ஆயா புடவை தரேன்ற, நீ என்ன அவளை போய் கேளுன்ற? ஆமா அவ கரெக்டா தான் சொல்லிக்கிறா. அதெல்லாம் கூட அவங்க ஆயா புடவை. இதெல்லாம் அவங்க ஆயா புடவையா? என்ன நீ சொல்ற? எங்க ஆயா கல்யாண புதுசுல எங்க தாத்தா வாங்கிட்டாரு அந்த புடவை இதெல்லாம். அப்ப இது புது புடவை இல்லையா? கல்யாணம் போடணுமா? இரு பக்கத்துக்கு அவசரப்படாத. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து போயிடலாம். அதெல்லாம் பொறுக்க முடியாதுமா. ஆட்டத்தை அடக்குனாலும் அடக்கலாம், அடக்க முடியாதுமா. பாவம் ரொம்ப அர்ஜென்ட் போலுங்க. வாணி உங்க வீட்டுல பாத்ரூம் தான் கொஞ்சம் விட்ரி. எங்க வீட்டு பாத்ரூம் தானே பங்கஜாக்கா? வா எங்க வீட்டு பாத்ரூமுக்கு. எங்க வீட்டு பாத்ரூம் இல்ல எங்க வீட்டு பாத்ரூமுக்கு வா. கம்முனு வா, நீ எங்க வீட்டு பாத்ரூமுக்கு வா. பாத்ரூம்வாக்கா? வேணாமா, நான் வீட்டுக்கு போய் கூட போய்க்கிறேம்மா. இவங்க பாத்ரூமுக்கு வேணாமா. இல்ல பங்கஜக்கா, எங்க வீட்டு பாத்ரூம் சுத்தமா இருக்கும். கம்னரி ஏக்கா, எங்க வீட்டு பாத்ரூம் வாசனையா இருக்கும். வாக்கா வேணாமா. கஜா இப்படி போச்சு விட்டியே என்ன? கஜா நீ அந்த அக்கா விட்டுட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம் பத்திரமா. சரிடி, நீங்க பக்குவமா பாத்துங்க. பங்கஜக்கா அவங்க பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாத. பத்திரம் பாத்துப்பாங்கக்கா. பத்திரம் போய் போலாம். என்ன விட்டுட்டு போவாதுமா? ஐயோ இதுக்கு என்ன படிக்க தேவையில்லை. என்ன கஜா பிறந்தல்லையே. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கர்த்தரு. மாட்டிக்கிட்டியா பங்கஜக்கா? பாத்ரூமா வருது, வா போலாம். தூக்குடி தூக்கு புடி. ஐயோ என்ன காப்பாத்துங்களேன், என்ன காப்பாத்துங்களேன். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஐஸ்வாடுக்கு போயிட்டு மல்லிக்குது. என்ன காப்பாத்துங்களேன், யாராவது காப்பாத்துங்களேன். ஒழுங்கா எங்கிட்ட அவங்க 2000 ரூபாய் கொடுத்துரு, இல்லன்னா நீ காலி. ஏமா இந்த 1000 ரூபாய் தான் மீதி 1500 ரூபாய் அழுகு பிடிங்கின அழுகுமா. அவளுக்கும் இதுல கூட்டு கலவீங்களா? கூட நாய் வாய ஓடு.
இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்து பாரு உனக்கு இருக்கு. முன்னாடி ஒரே சத்தம் நாடகம் பார்க்க வர்றீங்க என்ன? இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு நாடகம் தான் முக்கியமா? ஏ ராணிய, உன் மாமியாருக்கு புடவை வாங்கின குடுக்கல நீ? புடவையா? அவையா எனக்கு வாங்கி தர போறா? உனக்காக தான் வாங்கினா. என் மாமியாருக்கு பிடிக்கும்னு ஆசையா விலை 3000 ரூபாய். 3000 ரூபாயா? உண்மையா ராணியா? எனக்கா வாங்கினாவா? ஆமா அத்தை, உனக்காக தான் நான் வாங்கினேன். ஆனா காசு நான் தான் கொடுத்தேன். வெறும் 1000 ரூபாய் மட்டும் கொடுங்க, இந்த 3 படி நான் கொடுத்துறேன் உங்கள்கிட்ட. பின்ன உங்ககிட்ட தானே புடவை எடுத்துக்குது. அத்தை, இப்ப என் கையில காசுல ஒரு 1500 ரூபாய் தான் கூட அத்தை. குடுக்குறமா? எனக்காக 3000 புடவை எடுத்துக்கல 1500 ரூபாய் கொடுக்க மாட்டேனா நானு? குடுக்குறமா? சரி கூட அத்தை. இந்தாங்க அத்தை. இந்தமா அத்தை, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பார்த்து பார்த்து வாங்கிக்கிறேன் அத்தை இந்த புடவைய. இந்த புடவையா? இந்த புடவை எங்க பார்த்த மாதிரி இருக்குதே நானு. அத்தை, இது ஃபேமஸான புடவை. இதெல்லாம் ஹீரோயின் கட்டின புடவை. இல்லையே, இது செத்து போன மங்கள பாட்டியோட புடவையாட்டுங்குது இது. கரெக்டா சொல்லுது, ரெடி பண்றது. ஒழுங்கா சொல்லுங்க, இந்த புடவை ஏது? ராணி, மாமியார் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு மேல பாபத்து வாடி ஓடிடலாம். எஸ்கேப். எங்க காணாம போயிட்டாருங்க? இந்த புடவைக்கு என்ன அந்த கேள்வி வந்துரும் பழக்குதே.